வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏதோ ஒரு வீடியோ சேனல். இன்றைக்கி நம்ம எந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம்னா, மறுபடியும் ஒரு அரப் கல்ச்சரில் இருந்தாங்க ஒரு அரபிக் உணவை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. அரப் கண்ட்ரிஸை பற்றி உங்களுக்கு தெரியும், முன்னாடி எல்லாமே இது பாலைவனமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அரப் கண்ட்ரீஸில் நிறைய கலர் லைட்ஸு, வானுயர்ந்த பில்டிங், ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸு, இப்போ பெரிய பெரிய ரோடு, இதெல்லாம் உருவாக்க காரணம் இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள், அங்கேருந்து வந்த லேபர்ஸ் தாங்க. ஆனால் அந்த லேபர்ஸ்க்கு சம்பளம் கம்மி தாங்க. அவங்க தன்னோட குடும்பத்தையும் பார்த்துக்கணும், தன்னோட வயிற்றையும் பார்த்துக்கணும். நம்ம இப்போ நினச்ச நேரத்தெல்லாம் சாப்பிட்ற மாதிரி தோசை இட்லிலாம் சாப்பிட முடியாதுங்க. ஏன்னா அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கும் இதுக்கும் கட்டுப்படி ஆகாது. அவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட உணவு தாங்க குப்பூஸ். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. குப்பூஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, மைதா இல்லை கோதுமையில் செய்கிற ரொட்டி தாங்க குப்பூஸு. இந்த குப்பூஸோட விலை ₹1. ஒரு பீஸ் ₹1 அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு பேக்கெட்டில் 10 பீஸ் இருக்குங்க. அந்த 10 பீஸோட விலையும் ₹1 தாங்க. ₹1 நம்ம இந்தியாவுக்கு எவ்வளோங்க இருக்கும்? ஒரு ₹20 தாங்க. ஆனால் இதே நம்ம தோசை இட்லி அப்படி சாப்பிட போனாங்கன்னா ஒரு தோசை ₹5 ₹6 சொல்லுவாங்க. நம்ம ஊர் காசுக்கு எப்படி 100-150 ரூபா வருங்க. இப்படி தாங்க மேக்ஸிமம் எல்லா லேபர்ஸும் தன்னோட உணவு தேவையை தண்ணி இல்லை இந்த குப்பூஸ் மூலியமாக தாங்க நிறைவேற்றிக்கிறாங்க. காலைல ஏஞ்சாங்களா 2 குப்பூஸ் எடுத்து வாயில் போட்டாங்களா, வேலைக்கு போகிறாங்க. லஞ்ச் டைம் வந்துச்சா 2 குப்பூஸ் எடுத்து சாப்பிட்டாங்களா, அவங்க உணவு தேவை முடிஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்ஃபில் வேலை இல்லாமல் திண்டாடுறவங்களும் வேலை தேடி அலையிறவங்களும் ரொம்ப ஜாஸ்திங்க. அவங்களுக்கு உகுந்த உணவு நண்பனாக விளங்குறது இந்த குப்பூஸ் தாங்க. இந்த குப்பூஸை சாப்பிட்டு தாங்க நமக்கு ஒரு வேலை கிடச்சிடாதா அப்படின்னு நிறைய பேர் ஓடிட்டுருக்காங்க. இந்த குப்பூஸை சாப்பிட்டு தாங்க வேலை கிடச்ச தொழிலாளிகளும் கொஞ்சம் காசு சேர்த்து அவங்களோட வீட்டு தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக துபாய் கவர்மெண்ட் ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க. குப்பூஸ் வாங்க கூட காசு இல்லாதவங்க பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக துபாயில் பப்ளிக் பிளேசஸில், மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், அந்த மாதிரி இடங்களில் ஆட்டோமேட்டிக் குப்பூஸ் மிஷின்ஸ் இன்ஸ்டால் பண்ணாங்க. அதுலேருந்து யார் வேணாலும் குப்பூஸ் எடுத்து சாப்பிட்லாங்க. ஃப்ரீ தாங்க. இப்போ துபாயில் வேலை தேடுறவங்கலாம் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு வேலை தேடுறாங்க. இதாங்க கல்ஃபில் வேலை செய்கிறவங்களோட உணவு நண்பனான குப்பூஸை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதோ ஒரு வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய்.